Hello guys, welcome to the Hectech Lanka. In this video, we will game loop use பண்ணி எப்படி Androidல இருக்கிற games எல்லாத்தையுமே வந்து PCல வந்து high speed-ஆ வந்து எப்படி play பண்ணனும்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, நீங்க first வந்து Google போங்க. Google போய்ட்டு நீங்க டைப் பண்ணுங்க Call of Duty mobile PC game loop னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கே வரும் ஒரு வெப்சைட் லிங்க் கூட அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் Call of Duty இன்ஸ்டால் பண்ணத காட்றேன். இதே ஸ்டெப்ல வந்து நீங்க வந்து மத்த கேம்ஸையும் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோல வந்து எல்லா கான்செப்ட்டுமே வந்து உங்களுக்கு விளங்கும். ஓகே, நான் இத வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட் கேக்குது. டவுன்லோடுக்கு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பிசி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பிசி வந்து மினிமம் வந்து உங்களுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்டை சொல்கிறேன். ஒரு 4GB RAM இருந்தால் போதும். அதே மாதிரி VGA டிரைவர்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். VGA வந்து 2GB இருந்தாலே போதும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து SSD ஹார்ட் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா பெஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். நான் SSD வந்து கன்ஃபார்மாக வந்து தேவையில்லை, இருந்தால் வந்து நல்ல உங்களுக்கு எந்த ஒரு லேக்குமே இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் வந்து கேட்கும். இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனில் வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க எந்த இடத்துல வந்து உங்களோட கேம்ஸை வந்து சர்வ் பண்ணுன்னு சொல்லி கேட்கும். அதை வந்து நீங்கள் வந்து அப்படி டிஃபால்ட்டாகவே வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் வந்து முக்கியம். இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நல்ல ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் கனெக்ஷன் வந்து எடுத்துங்க. ஸோ இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து நல்ல ஹை ஸ்பீடாக இருந்தால் தான் ஓகே. ஏன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகக்குள்ள ஏதாவது இடத்துல வந்து இன்டர்நெட் வந்து டவுன் ஆகும்னு சொன்னால் அந்த கனெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து கேன்சல் ஆகிடும். திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அதால் வந்து நல்லா கவரேஜ் இருக்கிற இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் அந்தந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குறேன் வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து என்ன விஷயம் வந்து அப்டேட் பண்ணலாம்ன்ற சஜஷனை வந்து சொல்லுங்கள். இதுக்கு வந்து மினிமம் வந்து எப்படியும் ஒரு 5GB மாதிரி தேவைப்படும். 5GB டேட்டா வந்து கட்டாயமாக தேவைப்படும். நீங்கள் 5GBக்கு மேலே வந்து டேட்டா வந்து எடுத்துக்க வச்சுக்கோங்க. ஓ எஸ், ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் கேட்குது. இந்த டிக்கை வந்து டிக்லேயே வைங்க. ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்புக்கு தேவைன்னு சொல்லி அந்த டிக்கை வந்து எடுத்துடாதீங்க. அந்த டிக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி 2 ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் டிஸ்பிளேயில். இப்போ வந்து நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, அது ஒட்டோவே வந்து ஓன் ஆகும். அதங்காட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தர பிசியோட ஸ்பீடை பொறுத்து இது வந்து டவுன்லோட் ஆகிற ஸ்பீடஸ் வந்து கூடும் குறையும். அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி வந்து ஓப்பன் ஆகிட்டு நான் வந்து டென்னிசியில் வந்து கேம் லூப் என்ற சாஃப்ட்வேரை வந்து Call of Duty தான் டவுன்லோட் பண்ணது. அதால் வந்து ஒட்டோவை வந்து Call of Duty வந்து எனக்கு ஒட்டோவா இன்ஸ்டால் ஆகும். நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் டவுன்லோட் அண்ட் பாக்ஸ் அடிக்கும். டவுன்லோட் பாக்ஸுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டவுன்லோட் ஆகிறத நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து மீன்னு சொல்லி ஆப்ஷன் அடிக்கும். இந்த மீ என்ற ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து என்னென்ன கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் உள்ள எல்லா சாஃப்ட்வேர்ஸையுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்கலாம். நீங்கள் இதிலேயே வச்சு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். ஆன்லைனில் வந்து லைவான வீடியோஸ் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து போடலாம். எக்கச்சக்கமான கேம்ஸ் பிளேயர்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போடுவாங்க. இதில் ஹோம் பேஜுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுற Call of Duty கேம். இந்த இடத்துல வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரீ ஃபயர், அதே மாதிரி பப்ஜி, வேண்டிய கேம்ஸை வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து நீங்கள் பப்ஜி மட்டும் தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து சர்ச் பண்ணக்குள்ளே வந்து பப்ஜின்னு சொல்லி பப்ஜி கேம் லூப் டவுன்லோட்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பப்ஜி இன்ஸ்டால் ஆகிற மெத்தட் இது வந்து வரும். இந்த டவுன்லோட் ஃபைல் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கேம் லூப் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பப்ஜி இன்ஸ்டால் ஆகும். நான் வந்து Call of Duty இன்ஸ்டால் பண்ணுறதால நான் Call of Duty மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகே, நான் வந்து வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ரெக் ஆகிற மாதிரி, அதே மாதிரி டவுன்லோட் ஆகாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மெனுவை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மெனு அடிக்கிறது கிளிக் பண்ணி செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸுக்கு போய்ட்டு பாருங்கள். இந்த ஒட்டோ ஸ்டார்ட் அடிக்கிறத வந்து அன்டிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இதை வந்து டிக் பண்ணி வைங்க. இன்ஜினுக்கு போங்க. இன்ஜினுக்கு போய்ட்டு இந்த ஒட்டோவில் இருக்கும்போது வந்து டிரெக்ட் டெக்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த டிக் எல்லாமே வந்து டிக் பண்ணி வச்சுங்க. மாடல் அண்டிக்கிற இடத்துல ஓகே, மாடல் வந்து ஓகே. கேம் அண்டிக்கிற இடத்துல போய்ட்டு இதை வந்து SD
720p என்ற குவாலிட்டிக்கு மாற்றிங்க. ஆட்டோமேட்டிக் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி நிற்கிறது வந்து ஸ்மூத்துக்கு மாற்றிங்க. இது வந்து VGA வந்து குறைய இருக்குதுன்னு சொன்னால் அவனோட கெப்பாசிட்டி வந்து ஹை குவாலிட்டியில் நம்ம ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம லோ குவாலிட்டியிலே ப்ளே பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பீடை பொறுத்து நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மிஷினை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் கேமை ஆன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும். இது வந்து டவுன்லோட் ஆகாமல் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகினா மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி தேவைப்படாது. எனக்கு வந்து அப்படி ஸ்ட்ரக் ஆகிச்சு, அதனால் நான் வீடியோ வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகி முடிய போது ஃபுல்லாகவே வந்து இதெல்லாம் தான் விஷயம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.